தீபாவளி வந்துடுச்சு. பாரம்பரியமான இனிப்புகளை உங்க வீட்ல தயாரிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனா அதே நேரம் நம்ம வீட்ல தவறாம அட்டனன்ஸை ஏதாவது ஒரு வழியில போடுற ஒரு ஸ்வீட் இருக்கே, என்னது அது? இந்நேரத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அதேதான் சோன் பப்படி. சொன்னதும் ஒரு சிரிப்பு உங்க முகத்துல இப்பவே வந்துச்சுல. அதே சோன் பப்படி இப்ப சமூக வலைதள பதிவுகள்ல மீம்ஸுகளாகவும் ரீல்ஸ் கண்டென்ட்டாகவும் மாறி இருக்கு. அதை பத்தி நாம கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? தீபாவளி வந்துடுச்சு. எல்லாரும் வீட்டை சுத்தம் செஞ்சு அலங்காரங்களை பண்ண ஆரம்பிச்சிருப்போம். புதிய ஆடைகளை வாங்கி ரெடியா வச்சிருப்போம். முறுக்கு, தட்டுவடை, அதிரசம்னு பலகாரங்கள் பல விதமா தயாராகிட்டு இருக்கும். நீங்க பாட்டுக்கு உங்க வீட்டில் பலகாரத்தை பண்ணுங்க, ஆனா நானும் அவங்களோட சேர்ந்துக்கிறேன்னு ரொம்ப கிட்ட இருந்து சொல்றாங்க இந்த சோன் பப்படி. சின்ன கடையில வேலையாட்கள்ல இருந்து பெரிய அலுவலகத்துல வேலை செய்யறவங்கன்னு எல்லாருக்குமே தீபாவளி நாளுக்கான பரிசா இந்த சோன் பப்படி தான் ஆஸ்தான இடத்தை பிடிச்சிருக்கு. சில பேர் சோன் பப்படியை விரும்பி சாப்பிடுவாங்க, சிலர் அதை அப்படியே பக்கத்து வீட்டுக்கு தீபாவளி பரிசா கொடுத்துருவோம், சிலர் நாம சந்திக்க போற நண்பர்களுக்கு பரிசாவும் கொடுத்துருவோம். ஆனா எது எப்படியோங்க, தீபாவளி அன்னைக்கு சோன் பப்படி சாப்பிடாம நாம தப்பிக்கவே முடியாது, அப்படிதானே? சோன் பப்படி பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். சோன் பப்படி குஜராத் மற்றும் மகாராஷ்டிராவிலிருந்து உருவான ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இதோட சுவையால் நாடு முழுக்க விருப்பமான ஸ்வீட்டாக மாறிடுச்சு. சோன் பப்படி அப்படிங்கிறது சோஹன் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்துச்சு, அதாவது தங்கம் அப்படிங்கிறது பொருள். சோன் பப்படி பெரும்பாலும் தங்க நிறத்தில் பார்க்கவே அழகாக இருக்கும் இல்லையா, அதனால தான் சோஹன்னு ஆரம்பிச்சு காலப்போக்கில் அது சோன் பப்படி அப்படின்னு மாறிடுச்சு. பழைய டெல்லி, ஆக்ரா, அப்புறம் இந்தூருனுடைய குறுகிய பாதைகளில் உருகின சர்க்கரை இருக்கும் இல்லையா, அதோட கடலை மாவை சேர்த்து பெரிய இரும்பு பலகையில் ஊற்றி நல்லா நீட்டி மடித்து ஒரு 100 முறை அதை நல்லா இழுப்பாங்கங்க. அப்போ தான் என்ன ஆகும்னா, நாக்கில் உருகிற அளவுக்கு நல்லா தங்க நூல் மாதிரி அது மாறும். அதே மாதிரி சோன் பப்படி தயாரிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையும் அவசியங்க. இல்லைன்னா நம்ம நாக்கில் வச்சதும் உருகிற பதம் அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் கிடைச்சிடாது. இப்படி தயாரிக்கப்பட்டு அதே நேர்த்தியான ஒரு பெரிய தட்டில் வச்சு அதை அளவாக கட் பண்ணி பேப்பரில் சுற்றி விற்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா தான் நிறைய சாக்லேட்டுகள், அப்புறம் நம்ம கண்களை கவர்ற மாதிரியான ஸ்வீட்டுகளாக வந்ததுனால சோன் பப்படியும் விதவிதமாக பேக் பண்ணி விற்க வேண்டியதாயிடுச்சு. அது மட்டும் இல்லை, சாக்லேட்டு, பிஸ்தா, ஆரஞ்சுன்னு இப்போ பல ஃப்ளேவர்களையும் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் சோன் பப்படி மற்ற ஸ்வீட் மாதிரி இல்லைங்க. சர்க்கரையால் செய்யப்படுறது அப்படிங்கிறதுனால இது உருகாது, ரொம்ப சீக்கிரம் கெட்டு போகாது. நம்ம இந்த குலோப் ஜாமுன், ரசகுல்லா இந்த மாதிரியான அந்த சிறப்போடு இருக்கக்கூடிய ஸ்வீட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாதான் அது இன்னமும் கூட பதத்தோடு இருக்கும், கெடாமல் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி சோன் பப்படி கிடையாது. வாரக்கணக்கில் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது அண்டை வீட்டாராக இருந்தாலும் சரி, நம்ம அலுவலகத்தில் பணிபுரிற சக ஊழியராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்டுக்கு யாராவது லாஸ்ட் மினிட்ல வருவாங்கல்ல, எல்லாம் தீர்ந்து போனதுக்கப்புறம் அந்த நேரத்தில் நம்ம என்ன கொடுக்கறது அப்படின்னு யோசிப்போல, அப்போ கூட சரிங்க, எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி டக்குன்னு அப்படி சோன் பப்படியை எடுத்து கொடுக்குற மாதிரியான ஒரு யோசனை நமக்கு வரும். இதுதாங்க சோன் பப்படியோட ஒரு சிறப்பு அப்படின்னே சொல்லணும். சோன் பப்படியை மறுபடியும் ஒரு கிஃப்டாக கொடுக்குற கலை நம்ம எல்லார்கிட்டையுமே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையை சொல்ல போனால் தீபாவளிக்கு பரிசளிக்கிற இந்த சோன் பப்படி பெட்டிகளில் பாதியை நாம் எடுத்து வச்சுட்டு மீதியை என்ன பண்ணுவோம், நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதையே ஒரு உணவாக கொடுப்போம். இந்தியா முழுக்க யாரும் சோன் பப்படியை வாங்குறது கிடையாதுங்க. கிட்டத்தட்ட இது ஒரு நகைச்சுவை ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு இது சுற்றிக்கிட்டே இருக்கும். தீபாவளி அப்படின்னாலே ஒரு பரிசை கொடுத்து இன்னொரு பரிசை வாங்குறது தானே. ஒருவேளை நீங்கள் திருப்பி அனுப்புகிற பரிசை மறந்துட்டீங்க அப்படின்னா இருக்கவே இருக்குங்க சோன் பப்படி, அதை எடுத்து கொடுத்துட வேண்டியதான். இப்படி சோன் பப்படி தீபாவளி நாளில் மட்டும் இல்லை, அதுக்கடுத்த சில நாட்கள் வரைக்குமே கூட நம்மளையே சுற்றிக்கிட்டு தான் இருக்கும். சரி, சோன் பப்படி எப்படி மீம்ஸ்கள், ரீல்ஸ் கண்டென்ட்டாக மாறுச்சு அப்படிங்கிறத பார்ப்போமா? இன்னைக்கு டிஜிட்டல் உலகத்தில் தீபாவளி பண்டிகையினுடைய ஒரு பகுதியாக சோன் பப்படி மீம்ஸுகளாக மாறிடுச்சு. அதுவும் எப்படின்னா, சோன் பப்படி கண்டினியூஸ், இட்ஸ் டைம் ஃபார் சோன் பப்படி. தீபாவளிக்கு அந்த சோன் பப்படியை ஆர்டர் போடு,
கம்பெனி தர அதிசய பொருள் சோன் பப்படின்னு இந்த மாதிரி நகைச்சுவையான மீம்கள் எல்லாமே சமூக ஊடகங்கள்ல ஒவ்வொரு வருஷமும் நிரம்பிக்கிட்டு தாங்க வருது. இது மட்டும் இல்ல, என் நண்பன் பாதி சம்பளத்தை போனஸா வாங்கியிருக்கான், ஆனா எனக்கு கிடைச்சது என்னவோ இந்த சோன் பப்படி தான் அப்படின்னு நிறைய பேர் இப்ப ரீல்ஸ் கண்டென்ட்டாவும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பதிவுகள் எல்லாமே வைரல் ஆகி நம்ம எல்லாரையுமே சிரிக்க வைக்குது. சோன் பப்படியை கலாச்சார ரீதியாக நம்ம உயிர்ப்பிக்க வச்சுருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நகைச்சுவைக்கு பின்னால் ஒரு பாசமும் இருக்குங்க. இந்தியர்கள் சோன் பப்படியை கேலி செய்யலாம், ஆனால் தீபாவளி அன்னைக்கு அது தவிர்க்க முடியாத ஒரு பொருளாக நம்ம வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது தான் தவிர்க்க முடியாத ஒன்றுன்னு சொல்லணும். தலைமுறைகளை இணைக்கிற ஒரு இனிப்பாக மாறி இருக்கிற சோன் பப்படி தீபாவளி மாதிரி நம்மளை சிரிக்கவும் வைக்குது அப்படிங்கிறதையும் நாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த தீபாவளிக்கு சோன் பப்படி பாக்ஸ் உங்களுக்கு வந்துச்சுன்னா அவசரப்பட்டு அதை மற்றவங்களுக்கு கொடுத்துடாதீங்க. அதை திறந்து அப்படி ஒரு துண்டை எடுத்து உங்கள் வாயில் போட்டு உங்கள் நாக்கில் நல்லா அது சுவையோடு இறங்குறத நீங்கள் உணருங்க. வெறும் சர்க்கரை நெய் மட்டும் இல்லை, கொஞ்சம் இனிமை, கொஞ்சம் பாரம்பரியத்தோட முகத்தில் ஒரு அழகான சிரிப்போட இந்த தீபாவளியை ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக கொண்டாட வாழ்த்துக்கள். இரண்டு கோடியே 62 லட்சத்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1,23 லட்சம் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. 1,23 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.